நாங்கள் ஒரு பங்கு வகிப்போம். முக்கியமாக டிரைவர்கள் அவங்களுடைய சங்கங்கள் முக்கியமான பங்கு வகிக்கணும், அரசும் பங்கு வகிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓஎன்டிசி மாதிரி லாஸ்ட் டைம் நம்ம ஆட்டோ லான்ச் பண்ண போது டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் வந்திருந்தாங்க. அது மாதிரி வந்து நிறைய சப்போர்ட் அரசாங்கத்தில் இருந்தும் சப்போர்ட் வரணும். ஸோ இது நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, கம்பெனி, டிரைவர்கள், ஓட்டுநர்கள், அவங்களுடைய சங்கம், அரசாங்கம் எல்லாரும் சேர்ந்து செஞ்சாதான் இது வந்து ஒரு புரட்சி இயக்கமாக மாறும். ஐ திங்க் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க வந்து சொன்னது வந்து எப்படி வந்து ஆட்டோவில் வந்து நம்ம யாத்திரி சென்னையில் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் கமிஷன் மாடலில் இருந்து மூவ் பண்ணி வேற மாதிரி மாடல், அது வந்து எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. எங்களோட முக்கியமான கமிட்மெண்ட் என்னன்னா, டிரைவர் ஃபர்ஸ்ட், டிஜிட்டல் நெக்ஸ்ட். ஓகே, பீப்புள் ஃபர்ஸ்ட், ப்ராஃபிட் நெக்ஸ்ட். ஓகே, ஸோ எங்களோட முதல் நாள்ல இருந்து நாங்கள் வந்து டெக்னாலஜி ஆகட்டும் இல்லை கம்பெனியோட ப்ராஃபிட் ஆகட்டும் எப்பயுமே பின்னாடி வரும். ஃபர்ஸ்ட் வந்து பீப்புள் சந்தோஷமா இருந்தாங்கன்னா, ஓட்டுநர்கள் சந்தோஷமா இருந்தா அவங்க வந்து அவங்களோட கஸ்டமரை நல்லாவே பார்த்துக்குவாங்க. நாங்கள் வந்து எங்களோட கஸ்டமர்னே சொல்ல போறது இல்லை, இது எல்லாமே ஓட்டுநர்களோட கஸ்டமர். அவங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னா ஹாப்பி டிரைவர்ஸ் will take care of the happy customers. ஸோ கஸ்டமர்ஸை சூப்பராக பார்த்துக்குவாங்க. அதுக்குரிய ஏற்பாடுகளை நம்ம பண்ணணும். ஸோ அதனால வந்து இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமுக்கு நாங்களே வராமல் ஓட்டுநர்களாகவே இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் இன்னும் ஹாப்பியாக இருப்போம். லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் நிறைய ஏற்பாடு பண்ண வேண்டியிருச்சு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் வர்றாங்கிறனால மீடியா நண்பர்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி எங்கள் கம்பெனிங்கிறதே வந்து ஒரு டெக்னாலஜி ப்ரொவைட் பண்ணுது, வேற வேற ஆப்ரேஷன் சப்போர்ட் பண்ணுது, மார்க்கெட்டிங் சப்போர்ட் பண்ணுது. அந்த லெவல்ல இருந்துட்டு சூப்பர் கஸ்டமர் சர்வீஸை கொடுக்கறது இவங்க கையில, அதாவது ஓட்டுநர்கள் கையில கொடுத்துட்டோம்னா, இப்போ நம்ம 45 ரூபான்னு சொல்லியிருக்கோம். இதுவும் அக்டோபர் 1 இருந்து ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை நாளும் ட்ரிப் பண்ணலாம், 45 ரூபான்னு சொல்லியிருக்கோம். இது வந்து எங்களுடைய மார்க்கெட்டிங் ஆப்ரேஷன்ஸ் காஸ்ட் எல்லாம் சேர்த்துக்கிறதுக்கு. இப்போ நீங்களே எடுத்து இந்த சிட்டியை வந்து ஓட்டுநர்களே இந்த சிட்டியை நாங்களே நல்லா ரன் பண்றோம் அப்படின்னு வந்தீங்கன்னா, இந்த 45 ரூபாய் இந்த ஃபியூச்சர்ல நாங்கள் கம்மி பண்ண முடியும். ஓகே, ஸோ ஒரு வருஷத்துக்கு 45 ரூபா கமிட்மெண்ட் கொடுக்குறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். அதாவது வந்து ஓட்டுநர்களோட வாழ்வாதாரத்தை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக, அதாவது வந்து இப்போ கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஆப் இன்னொரு ஆப்பும் காம்படிஷன் பண்றாங்க, ப்ரைஸை கம்பேர் பண்றாங்க. ஓகே, கஸ்டமர் வரலையா, ப்ரைஸை குறை. இப்போ 20 ரூபால இருந்து 18 ரூபா, 18 ரூபால இருந்து 15 ரூபா, 16 ரூபா கிலோமீட்டருக்கு அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகுது. இது வந்து என்ன சொல்றது, அவங்க கம்பெனில இருந்து காசு கொடுக்கறது இல்லை. இது வந்து அல்டிமேட்லி வந்து டிரைவர்களுடைய உழைப்பு தான் போகுது. இந்த மாதிரி காம்படிஷன்ல பிரைஸ் கம்மியாகிறதுனால என்ன ஆகுதுன்னா, சில டைம்ல வந்து டிரைவர்களால ஓட்டவே முடியாது, அந்த காசுக்கு வந்து ஓட்டவே முடியாதுங்கிறதுனால நம்ம யாத்திரையில இருந்து ஃபர்ஸ்ட் டைம் மினிமம் சப்போர்ட் பிரைஸ், அதாவது வந்து இப்போ அரசாங்கம் வந்து கொள்முதல் பண்ணத்துல வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸும் கொடுக்கும்ல, அது மாதிரி எங்க ஆப்ல வந்து என்னதான் காம்படிஷன் விலையை குறைச்சாலும் ஒரு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் ஓட்டுநர்களுக்கு கண்டிப்பா கொடுப்போம் அப்படிங்கிறது வந்து எங்களோட அனதர் கமிட்மெண்ட். மற்றவங்க போட்டி போட்டாலும் நாங்க வந்து ஓகே, டிரைவர்களுக்கு இப்போ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இல்லை, அவங்க அடுத்தடுத்து வருஷமா பல வருஷங்களா ஓட்டணுங்கிறனால மினிமம் சப்போர்ட் பிரைஸ். வாழ்நாள் முழுதும் 0 கமிஷன் மாடல், டைரக்ட் டு டிரைவர் பேமெண்ட், இது எல்லாம் எங்களோட 100% கமிட்மெண்ட். அதுதான் எங்களோட மாடலே, அந்த மாடல்ல இருந்து மாற மாட்டோம். அது போக வந்து நீங்க என்னென்ன ஃபீச்சர், பார்ட்டிசிபேட்டிவ் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க, அது என்னன்னா பிரைஸ் ஆகட்டும், ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸ் ஆகட்டும். இப்போ இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸே வந்து இவங்களுடைய இன்புட்ஸை கேட்டு தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாம் டிரைவர்ஸ்க்கு மட்டும்தான் பெனிஃபிட்ஸான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அல்டிமேட்லி இந்த எல்லாத்தையும் நம்ம பண்ணோம்னா அல்டிமேட்லி சென்னை மக்களுக்கு வந்து இந்த பெனிஃபிட் கண்டிப்பாக போய் சேரும். இப்போ இது வந்து நம்ம சொன்னாங்க, பெங்களூர்ல வித்தின் 1 மந்த் கூட ஆகலை, நாங்கள் லான்ச் பண்ணி 8000 ரைட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாஸ்ட், அதாவது வந்து ஆவரேஜா ஒரு ட்ரிப் வர்றதுக்கு 10 செகண்ட்ஸ்ல அக்செப்ட் பண்றாங்க டிரைவர். 10 செகண்ட்ஸ்னா புக் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள டிரைவர்ஸ் அக்செப்ட் பண்ணிடுறாங்க. அவ்வளோ ஃபாஸ்ட் புக்கிங்ஸ் நடக்குது கேப்ஸ்ல. அது வந்து ஏன்னா டிரைவர்களுக்கு பிடிச்சிருக்கு, ஓட்டுநர்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த ஆப்ல பண்ணணும்னு பிடிச்சிருக்கு, கஸ்டமர்ஸ்க்கு அது பிடிச்சிருக்கு, அவங்க வந்து வெயிட் பண்ணணும்னு நினைக்கல. செகண்ட் வந்து கேன்சலேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து அவங்களோட ஆப், ஓட்டுநர்களோட ஆப், அவங்களோட சொந்த வீடு மாதிரின்னு வச்சுக்கோங்க. வாடகை வீடு இல்லை, சொந்த வீட்டில் இருக்காங்கன்னா அவங்க வந்து ஓகே நான் நல்ல சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. லோ கேன்சலேஷன் இருக்கு, ரிலையபிளாக இருக்குது சர்வீஸ், அப்புறம் ப்ரைஸஸும் அஃபோர்டபுளாக இருக்குது, ஃபேர் ப்ரைஸ் இருக்குது, நோ சர்ச் ப்ரைஸிங். சில டைமில் வந்து
2 மடங்கு 3 மடங்கு ப்ரைஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் டிரைவருக்கு அது ஃபுல்லாக வர்றதில்லை. எங்கள் மாடலில் வந்து 100% டிரான்ஸ்பேரன்சி அண்ட் ஓப்பன்னஸ்னால் என்ன சொல்ல வரோம்னா, எல்லா டேட்டாவுமே வந்து வெப்சைட்டில் இருக்குது. சாஃப்ட்வேர் எல்லாமே ஓப்பன் சோர்ஸ், ஓப்பன் நெட்வொர்க், ஓஎன்டிசியில் ஓப்பன் நெட்வொர்க்காக நாங்கள் இருக்கோம். ஓட்டுநர்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி ஒரு ஓப்பன் கவர்னன்ஸ் மாடல். அதாவது வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோங்கிறது வந்து நாங்கள் ஒரு 4-5 பேர் கம்பெனியில் உட்காந்து டிசைட் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு சிட்டியோட முதுகெலும்புன்னு வச்சுக்கோங்களேன், சென்னையோட முதுகெலும்பு. மக்கள் மூவ் பண்ணுறதுக்கும் சரி, காலேஜ் போகிறதுக்கு, படிக்கிறதுக்கு, வேலைக்கு போகிறதுக்கு, இல்லை ஒரு பொழுதுபோக்கு போகிறதுக்கு, மருத்துவமனைக்கு போகிறதுக்கு எல்லாமே நீங்கள் தான் வந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் சொல்ல போனால் இந்த ஓட்டுநர்கள் தான் வந்து ஒரு வாரியர்ஸ். ஓகே, சிட்டி மூவ் ஆகிட்டு இருக்குன்னா அவங்களால தான் நடக்குது இன்னைக்கு. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல எங்களோட கமிட்மெண்ட் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் இது வந்து ரெஸ்பான்சிபிள் ஜாப். மீடியா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி, வந்திருந்த எல்லோருக்கும் நன்றி, ரொம்ப நன்றி. இந்தியா ஃபுல்லாக இருக்கிற இந்த நெட்வொர்க்கில் இங்கே சென்னை அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து வந்த இன்ஜினியர்ஸ், குரூப் ஆஃப் இன்ஜினியர்ஸ் டெவலப் பண்ண நம்ம யாத்ரி எனக்கு ஒரு மேப் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஸ்டோரியாகவும் ஒரு பாசிட்டிவ் எடுத்துக்காட்டாகவும் இன்னைக்கு எவால்வ் ஆயிருக்கு அக்ராஸ் இந்தியா. ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக இருக்குது. எனக்கு குறுகிய காலத்தில் ஒரு 15 மாதத்தில் பல லட்ச ஓட்டுநர்களின் லைஃப்பை இது ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு அக்ராஸ் வேரியஸ் சிட்டிஸ் இன் இந்தியா. அது என் சொந்த ஊரான சென்னையிலேயும் நடக்கிறது வந்து எனக்கு சத்தியமாக பெருமையாக இருக்குது. ஆக்சுவலாக இன்னைக்கு இந்த கேப்ஸ் லான்ச் நம்ம எல்லாருக்கும் ஆட்டோ ஆர் கேப்ஸ் ஆப் வந்து ஒரு புதுசு இல்லை, நிறைய ஆப்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். எனினும் இன்னைக்கு வந்து ஒரு புதிய பயணம். எனக்கு இங்க நம்ம யாத்திரையில கான்செப்ட் எப்படின்னா, இங்க நம்ம யாத்திரை டீமுக்கு இந்த ஆப்புக்கு மேல எவ்வளவு பொறுப்பு இருக்கோ அவ்வளோ பொறுப்பு, ஆக்சுவலா அதோட மோர் பொறுப்பு இங்க இருக்கிற நம்ம ஓட்டுநர் சமூகத்துக்கும் இருக்கு. இதோட சக்சஸ் எவ்வளவு இவங்க ஹார்ட் ஒர்க் பண்றாங்களோ அதோட அதற்கு மேலாகவும் ஹார்ட் ஒர்க் அண்ட் கமிட்மெண்ட் ஃப்ரம் த டிரைவர் கம்யூனிட்டி நாங்கள் எதிர்பார்க்குறோம். அண்ட் அது கிடைக்குங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. இது உண்மையிலேயே என்னென்னா, இப்போ நம்ம தொழிற்சங்கங்கள் பல்வேறு விஷயங்களை வலியுறுத்திட்டே இருக்கிறோம். மிகப்பெரிய நிறுவனங்கள் தொழிலை பாதுகாக்கிற அளவிற்கு தொழிலாளிகளை பாதுகாக்கிறார்களா அல்லது அவர்களது பிரச்சனைகளை கவனிக்கிறார்களா என்றால் அநேகமாக 90% இல்லை என்ற முறையில் தான் இருந்து வந்தது. ஏனென்றால் அந்த புதிய டெக்னாலஜி வந்து சாதாரண உழைப்பாளிக்கு கிடைப்பதில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது. அதை உடைத்து இன்று நம்ம யாத்திரை சாதாரண தொழிலாளிகளுக்கும் நம்மை போன்ற ஓட்டுநர்கள் அனைவருக்குமே ஒரு நல்ல ஒரு திட்டத்தை இவர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற முறையிலே ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள அத்தனை தொழிலாளர்களின், குறிப்பாக இந்த டாக்ஸி சம்பந்தப்பட்ட ஆட்டோ சம்பந்தப்பட்ட அத்தனை தோழர்களும் நம்ம யாத்திரைக்கு என்றென்றும் உறுதுணையாக இருப்பார்கள். இன்றைக்கு எந்த விதத்தில் நாம் ஒரு சந்தோஷமான லான்ச்சிங்காக இருக்கிறோமோ அதே மாதிரி நம்முடைய பிரச்சனைகளையும் பேசி தீர்க்கின்ற அளவிற்கு இந்த அமைப்பு இருக்குமானால் இது உண்மையிலேயே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சக்தியாக வரும். அதற்கான வாய்ப்புகளை இந்த நிர்வாகம் வழங்கும் என்று கூறி வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும், இனியும் இங்கு இணைய போகிற அத்தனை பேருக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இருக்க வேண்டும், உண்மையிலே சேவை சார்ந்தும் இருக்க வேண்டும் என்று நம்ம யாத்திரை நிறுவனம் நிரூபித்திருக்கிறது. எப்படி என்றால், இன்றைக்கு பல்வேறு போராட்டங்களை இந்த ஆட்டோ கால் டாக்ஸி தொழிலாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊடகவியலாளர் இருக்குங்க, உங்களுக்கு தெரியும். பல்வேறு போராட்டங்களை இங்கே எல்லாரும் நடத்தியிருக்கோம். ஓட்டுநர்கள், தொழிற்சங்கங்கள், கூட்டமைப்புகள் அப்படின்னு பல்வேறு போராட்டங்கள் நடத்தியிருக்கோம். பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கோம். அந்த கோரிக்கைகளை எல்லாம் அரசு செயல் வடிவில் கொண்டு வருவதற்குள் பல்வேறு பிரச்சனைகள் வரும்போது கூட அந்த நிறுவனங்கள் கூட அதை வந்து மாற்றிக்கொள்வதற்கு தயாராக இல்லை. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு கேப் ஃபீல்டில் இருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களும் கமிஷன் மிகப்பெரிய பிரச்சனை. இன்னைக்கு டிரைவர்ஸ் வந்து வாடிக்கையாளர்கள்ட்ட எக்ஸ்ட்ரா காசு வாங்குறாங்க, இல்லை இந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஓட்டக்கூடியதில் பெரும்பாலும் கமிஷனாக போகுது அப்படின்னு இந்த நிறுவனங்கள்கிட்டயே இன்றைக்கு நேற்று இல்லை ஒரு 6 ஆண்டு காலமாக இந்த கமிஷனை குறைக்கணும் அப்படின்றத இன்னைக்கு வாங்கக்கூடிய வாடகை என்பது சரியாக தான் இருக்குது, அதில் கமிஷன் அப்படின்றது பெரும்பகுதியாக போயிடுது அப்படின்றத நாங்கள் வந்து வலியுறுத்திக்கிட்டே இருந்தோம். அந்த நிறுவனங்கள் யாருமே செவிமடுக்கலை.
நம்ம யாத்திரை லான்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோக்கு வந்து அக்டோபர் 1 வரைக்கும் ஃப்ரீ கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு கேப் லான்ச் பண்ணுறாங்க, ஆட்டோக்கு ஃப்ரீ கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் கூட 25 ரூபாய் ஒரு நாளுக்கான பிளாட்ஃபார்ம் சார்ஜஸ் தான் வாங்குவோம். அதை மாற்றுவதாக இருந்தால் கூட ஓட்டுநர்களிடமோ தொழிற்சங்கங்களிடமோ கருத்துக்களை கேட்ட பின்பு அதை மாற்றக்கூடிய தேவை ஏற்படி மாற்றுவோம். நம்ம யாத்திரை லான்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அக்ரிகேட்டர்ஸ் நிறுவனங்கள் இத்தனை ஆண்டுகளாக நம்ம கேட்டதை எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆட்டோக்கு மாற்றிருக்காங்க. இன்னைக்கு ஒரு சில நிறுவனங்கள் 9 ரூபா பிளாட்ஃபார்ம் ஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. ஒரு நாளைக்கு 9 ரூபா தான். ஒரு ட்ரிப்புக்கு 20 ரூபா 30 ரூபா எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு 9 ரூபா எடுக்கிறாங்க. ஒரு ட்ரிப்புக்கு இன்னைக்கு வெறும் 5 ரூபா தான் எடுக்கிறோம், எங்கள்கிட்ட ஆட்டோ ஓட்டுங்கன்னு கேட்குறாங்க. ஒரு சிலர் 19 ரூபா தான் எடுக்கிறாங்க. அப்போ இதை மாற்ற முடியும் அப்படின்னா இந்த கேப் செக்டார்லையும் நம்ம யாத்திரையினால மிகப்பெரிய சக்ஸஸை கொண்டு வர முடியும். அதற்கான வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் முதல்ல நம்ம யாத்திரைக்கு. அதே போன்று ஓட்டுநர்களுடைய சப்போர்ட்டும் மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஏன்னா அக்டோபர் 1 வீக் வரைக்கும் ஒரு ஃப்ரீ தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கான பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் 45 ரூபீஸ் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இதை எல்லாமே எங்களுக்கும் மின்னஞ்சல் வாயிலாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இந்த லான்ச் முடியும் போது எங்களுக்கு கொடுக்குறேன்னு இருக்கிறாங்க. ஏற்கனவே நாங்கள் பேசியிருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் ஒரு நல்ல கட்டணத்தையும் நிர்ணயம் செய்யணுன்னு இருக்காங்க. அப்போ நாங்கள் வாடிக்கையாளர்கிட்ட கூடுதலான கட்டணங்களை வாங்க வேண்டி இருக்காது, வாடிக்கையாளர்கிட்ட கூடுதலான கட்டணங்களை கேட்க வேண்டியிருக்காது. சிறந்த சேவைகளை, மனநிறைவான சேவைகளை நாங்களும் மனநிறைவாக செய்வோம். இதை வந்து மிக பெருமையோடு இந்த இடத்துல சொல்லிக் கொண்டது கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களை இன்றைக்கு பார்க்குறாங்களே தவிர, இங்கே லான்ச் பண்ணும்போது நிறைய விஷயங்களை செஞ்சவங்க இன்னைக்கு வாடிக்கையாளர்களை தான் முழுமையாக பார்க்குறாங்களே தவிர ஓட்டுநர்களை பார்க்கறது இல்லை, அவர்களுடைய நலன்களை முழுமையாக கவனிக்கிறது இல்லை. அதில் ஒரு டிசிஷன் எடுக்கிறோம்னா அதில் ஒரு லாங் பேக் ஒரு கோரிக்கையை கேட்டுக்கிட்டு இருப்போம். அதை நாங்கள் நிறைவேற்றுங்கன்னு சொல்றதுக்குள்ள அது தேவை அற்று போகும்போது தான் அதை நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைக்கு இருந்தது. அதை நம்ம யாத்திரை மாற்றும் என்று நம்புகிறோம். வாழ்த்துக்களை நம்ம யாத்திரை நிறுவனத்துக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். எங்களுடைய சப்போர்ட் மிகப்பெரிய அளவில் நம்ம யாத்திரைக்கு இருக்கும். நிச்சயமாக இதே போன்ற ஓட்டுநர்கள் நலன்களை யாரெல்லாம் பேணி காக்கிறாங்களோ அவங்களோட ஓட்டுநர்கள் இணைந்திருப்போம். வாடிக்கையாளர்களை பற்றி நிறுவனங்கள் கவலைப்பட தேவையில்லை. எங்களுடைய விஷயங்களை சரியாக அணுகக்கூடிய நிறுவனங்களுக்கு வாடிக்கையாளர்களை முழுமையாக நாங்கள் பார்த்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். நன்றி. என்ன குறை என்ன இது போன்ற ஒரு விஷயங்களை இதுவரை எந்த ஒரு கம்பெனி பண்ணல. ஓலா வரும்போது 2013 வரும்போது, ஊபர் வரும்போது பார்த்தீங்கன்னா பல ஓட்டுநர்களை, இந்த ஓட்டுநர்கள் நம்மளும் ஒரு ஓட்டுநர் தான், தினமும் ஒரு 200-250 கிலோமீட்டர் சிட்டிக்குள்ளேயே வண்டி ஓட்டுறோம். ஒரு சிட்டிக்குள்ளே 60-70 கிலோமீட்டருக்குள்ள ஒரு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 250 கிலோமீட்டர் ஓட்டலாம். எவ்வளோ பெரிய சாத்தியம்னா அது நமக்கு தான் தெரியும், ஓட்டுறவங்க தான் தெரியும். அப்படிலாம் ஓட்டி இன்றைக்கி இந்த ஓலா ஊபர்கள் அந்த அளவுக்கு வளர்ந்தாங்க. ஆனால் நம்ம செய்யக்கூடிய சில கோரிக்கைகளை வந்து யாருமே கேட்குறது கிடையாது. ஒரு ஐடி லாக்கோ, ஒரு பிரச்சனை வரும்போதோ, அல்லது ஒரு பிரச்சனைக்கு உட்காந்து பேசும்பொழுதோ வரதில்லை. ஆனால் நம்ம யாத்திரை இப்போ வந்து சிறப்பான முறையில் கேரளா வந்து கர்நாடகா போயிட்டுருக்குது. கர்நாடகா நம்ம ஃப்ரெண்டுங்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க, நல்ல புக்கிங்கு, நல்ல ரேட்டு. அதேமாதிரி கேரளாவிலையும் நல்லா சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, கேள்விப்பட்டோம். அதுமாதிரி மதித்து நம்ம ஓட்டுநர்லாம் ஒன்று இணைஞ்சி, நம்ம ஓட்டுநர் தொழிற்சங்கங்களாம் ஒன்று இருந்துச்சு இந்த நம்ம யாத்திராவை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு எடுத்துகிட்டு போவோம். அதேமாதிரி உங்களுக்கு நிறைய என்ன குறை என்ன, அதேமாதிரி ஓட்டுநர் ஐடி லாக்கு, கஸ்டமரோட பிரச்சனைகள் வரும்போது அல்லது ஓட்டுநரோட பிரச்சனை வரும்போது அது சரியாக செஞ்சு ஒரு ஒப்பந்த அடிப்படையில் போகணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் கூட்டமைப்பு சங்கத்தின் சார்பாக. அது இருந்தால் மட்டும்தான், எப்போ எங்கே ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சால் கூட நமக்கு யாரெல்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பண்ணுறாங்களோ அவங்க கூட சேர்ந்து செயல்படும் பொழுது தான் அந்த கம்பெனி வளரும். நம்ம ஓட்டுநரும் சேர்ந்து உழைப்பாங்க, அந்த கம்பெனியை நல்லா டெவலப் பண்ணுவாங்க. இதுக்கு உதாரணமாக நம்ம அந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி வளர்ந்த பிறகு நம்மளை வளர்த்த கடை மார்பில் பாய்கிற மாதிரி எத்தனை ஓட்டுநர்கள் அழிச்சிருக்கிறாங்க சில கம்பெனிகள். அதை நம்ம அதை பேச விருப்பப்பட வேணாம். ஆனால் நம்ம கூட சேர்ந்து செயல்படக்கூடிய நம்ம யாத்திராவை வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் சரி, கூட்டமைப்பு சங்கத்தின் சார்பாகவும் சரி, அனைத்து ஓட்டுநர் சார்பாக மிகப்பெரிய ஒரு ஆதரவை தருவோம். எங்களுக்கு தேவை வாடிக்கையாளர்களுக்கும் ஓட்டுநருக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனையை உடனுக்குடன் தீர்வு காண வேண்டும். ஓட்டுநருக்கு தேவையான அனைத்து நல்ல திட்டங்களையும் நல்ல விஷயங்களையும், இந்த இன்சூரன்ஸ் திட்டங்களாக இருக்கட்டும், இது போன்ற விஷயங்களை பேச இருக்கிறோம். எங்களுக்கு அது ஒப்பந்தம் கொடுத்தா கண்டிப்பாக நம்ம யாத்திரா மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா வரும். ஏன்னா கர்நாடகாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கோடி வாடிக்கையாளர் வச்சுருக்கிறாங்க, நல்ல சவாரி செய்கிறாங்க. கேரளாவில் தான் ஃபஸ்ட்டு போயிட்டு இருந்தது, அதையும் பார்த்துருக்கோம், அதையும் கேள்விப்பட்டிருக்கோம். கமிஷன் இல்லாமல் பண்ணுறன்னு இருக்காங்க. இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் பேசி அதை சரி பண்ணுறதா இருக்கும். அதேமாதிரி முழுக்க எங்கெங்கெல்லாம் லான்ச்சிங் பண்ணுறீங்களோ, எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஃப்ரீ அட்டாச் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் வந்து நம்ம ஓட்டுநர்களை வர வச்சு உங்களுக்கு அட்டாச்மெண்ட் பண்ணி தரோன்று எங்கள் ஓட்டுநர் சார்பாக ஒரு ஓட்டுநராக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வாய்ப்பு கொடுத்தது நன்றி. நாள் வந்து நமக்கான நாளுங்க. ஏன்னா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலும் சரி, தமிழ்நாட்டுக்குள்ள பல்வேறு மாவட்டங்களில் கார்பரேட் நிறுவனங்களில் உள்ளப்போ வந்து ஓட்டுநர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய ஒரு அட்டை பூச்சிகள் மாதிரி தான் செயல்பட்டுருக்காங்க.
நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் நமக்கான வருவாயும் கிடையாது, நமக்கான ஏற்படு எதுவுமே கிடையாது. இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எடுத்து பல்வேறு போராட்டங்கள் நம்ம பண்ணியிருக்கோம், அரசாங்கத்துக்கிட்டே முறையிட்டு இருக்கோம், கால் டாக்ஸிகளுக்கு வெளிநாடு பண்ண சொல்லி பல்வேறு மனுக்களை நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் இது வரைக்கும் ஓட்டுநர்கிட்ட இருந்து வரி வேணும், ஓட்டுநர்கிட்ட இருந்து என்னென்ன வருமானம் அவங்களுக்கு தேவையோ எல்லாமே இந்த அரசாங்கம் பெற்றுக்கணும். ஆனால் எந்த ஒரு ஓட்டுநருக்கும் இந்த அரசாங்கம் எந்த ஒரு நல்லதையும் பண்ணாது. நம்மளும் வந்து பல ஆப்பில் வந்து இது வரைக்கும் வந்து சென்னைக்குள்ள வந்திருக்காங்க லான்ச்சுக்கு சொல்லிட்டு, ஆனால் இது வரைக்கும் வந்து யாருமே வந்து நிலையான வந்து நின்று வெற்றி காணல இந்த கார்ப்பரேட் நிறுவனம் கிட்ட இருந்து. ஆனால் நம்ம யாத்திரை அது செய்யன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் தொழிற்சங்கங்கள் கூட்டம் போட்டு நம்ம வந்து இங்கே ஒன்றிணைந்து செயல்பட்டு அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம். நம்ம யாத்திரையை வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு எங்களுக்கு ஓட்டுநர் உறுதுணையாக இருக்காங்களோ அதே மாதிரி எங்களோட ஓட்டுநர்களும் நம்ம யாத்திரை டீமுக்கு உறுதுணையாக இருப்போம். வாடிக்கையாளர்களும் சரி, ஓட்டுநர்களும் சரி, நாங்கள் சேஃபாக அவங்களுக்கான தேவையை நாங்கள் பண்ணி கொடுப்போம். எங்களுக்கு தேவை ஒரு உறுதித்தன்மை மட்டும்தான். ஏன்னா இன்றைய தேதி வரைக்கும் அட்டை பூச்சிகளை உறிஞ்சக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நாங்கள் ரெடியாகவே இருக்கோம். இது வரைக்கும் யாருமே வந்து எங்களுக்கான சலுகையை வந்து இது வரைக்கும் பண்ணது கிடையாது. ஆனால் நம்ம யாத்திரை டைம் எங்களுக்கான ஒரு ரேட்டை நல்ல ரேட்டை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஓட்டுநர்களுக்கு பல்வேறு திட்டங்களை அறிவிக்கணும். ஏன்னா ஓட்டுநர்களுக்கு சென்னையில் வண்டி ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள் பல இடத்துல பல இஷ்யூக்கள் இருக்கு. கமிஷன் பற்றி இது வரைக்கும் வந்து கார்ப்பரேட் அந்த ஓட்டுநர் எதுவுமே பண்ணது கிடையாது. எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூவாக இருந்தாலும் சரி, வாகன பராமரிப்பு இருந்தாலும் சரி. அதே மாதிரி சென்னையில் பல்வேறு இடங்கள்ல எங்களுக்கான ஒரு கைப்பட வசதி கூட எங்குமே கிடையாது. அதே மாதிரி ஸ்டேரும் கூட இல்லை எங்களுக்கு. ஏன்னா இங்கே பல்வேறு ஓட்டுநர்கள் வந்து தமிழ்நாட்டில் மாவட்டத்திலேருந்து உள் மாவட்டத்துக்கு சென்னையில் வண்டி ஓட்டுறாங்க. எல்லாமே இரவு பகல் வண்டி ஓட்டக்கூடிய தொழிலாளர்கள் வாகனத்திலே தூங்குறாங்க. இதனால என்ன ஆகுது, பக்க பல வந்து ஏற்படுது. எங்களுக்கு தேவை, நாங்கள் உங்களுக்கு வருமானத்தை ஈட்டி கொடுத்து நாங்கள் ரெடியாக இருக்கோம். எங்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய வருவாயில் எங்களுக்கு தேவையான ஒரு சில வசதிகள் பண்ணி கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா எங்களுக்கு தேவை மேக்ஸிமம் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் இரவு தங்கறதுக்கு ஒரு வசதிகள் வந்து நீங்கள் இன்னும் இப்போ வந்து யாராலையும் பண்ண முடியாது. ஒரு வருஷத்துக்குள்ள உங்களால் முடிஞ்ச வருவாய் கிட்டும் போது எங்களுக்கு தேவையான வசதியை பண்ணி கொடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஓட்டுநர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதோட டபுள் மடங்கு நன்றியை வந்து எங்களோட ஓட்டுநர் உங்களுக்கு அளிப்பாங்க. இன்று இந்த கேப் லான்ச் நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நம்ம யாத்ரி அப்படிங்கிறது வந்து ஒரு கேப் அண்ட் ஆட்டோ புக்கிங் பண்ணுற ஆப்பு. இன்றைக்கி வந்து ஒரு மிக சந்தோஷமான நாள். ஏன்னா எல்லா சங்கங்களில் இருந்து, கேப் அண்ட் டாக்ஸி சங்கங்களில் இருந்து இதுக்கு ஆதரவு கொடுத்து இன்றைக்கி எல்லோரும் ஒன்று கூடியிருக்கோம். இது வந்து சென்னை மாநகரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும். ப்ளஸ் சென்னைக்கு அடுத்தபடியாக எல்லா நகரங்களுக்கும் எல்லா இடங்களுக்கும் தமிழ்நாட்டில் கொடுக்குறதா இருக்கும். இதனுடைய சிறப்பு என்னென்னா லைஃப் டைம் ஜீரோ கமிஷன். அதாவது வந்து கஸ்டமர் பே பண்ணுற என்டையர் அமௌண்ட் வந்து டிரைவர்ஸ்க்கு போய் சேரும். டைரக்ட் டு டிரைவர் மாடல்னு சொல்லுவோம். இது வந்து 100% ஓப்பன், அதாவது ஓஎன்டிசி ஓப்பன் நெட்வொர்க்கில் இருக்குது. எல்லா டேட்டாவும் ஓப்பனாக இருக்கும். ப்ரைஸ் எல்லாமே டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கும். என்டையர் சாஃப்ட்வேரே ஓப்பன் சோர்ஸில் எழுதியிருக்கோம். ஸோ அதனால இது வந்து ரொம்ப சிறந்தது.